நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் F&O ட்ரேடிங்கில் 2-3 வருஷத்து ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி செபி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அந்த அமைப்புப்படி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களால 1% கூட சக்ஸஸ் பண்ண முடியாது, அவ்வளோ தங்களோட பணத்தை லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸு, ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான். அந்த ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜியில் என்ன ரூல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மொத்தம் ஒரு 15 டைம் ஃப்ரேம் இருக்குது. அதில் ஒரு 8லேருந்து 10 டைம் ஃப்ரேம், அதாவது 1 minute, 3 minutes, 5 minutes, 10 minutes, 15 minutes, 30 minutes, 1 hour வரைக்காவது கேண்டில் கலர் ஒரே கலராக இருக்கணும். அது மார்க்கெட் மேலே ஏறினாலும் சரி, மார்க்கெட் கீழே இறங்கினாலும் சரி. அடுத்து 1 minute டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்டு, அதாவது மார்க்கெட் ட்ரெண்டை சொல்லக்கூடிய அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்னு சொல்லக்கூடிய சூப்பர் ட்ரெண்டு, 2 சூப்பர் ட்ரெண்டு யூஸ் பண்ணுறோம். ஒன்று 10-3, இன்னொன்று 7-2. இந்த 2க்கும் மேலே கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா எல்லா டைம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருந்தால் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்து அதே மாதிரி தான் 1 minute டைம் ஃப்ரேமில் ஆசம் ஆசிலேட்டரு பேஸ்லைனுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். அதேமாரி EMA, எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 50, இதுக்கும் மேலே கேண்டில் போயிடுச்சுன்னா எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதேமாதிரி மார்க்கெட் ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். இங்கே நம்ம இருக்க சப்போர்ட் அப்படிங்கிறது பிவட் பாயிண்ட்டு, சூப்பர் ட்ரெண்டு, மூவிங் ஆவரேஜ், ப்ரீவியஸ் ஹை அல்லது லோ. அதே மாதிரி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு கேண்டில் நம்ம ஹெய்கினாஸ்டிக்கு மாற்றிடணும். இதுதான் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக வச்சுருக்கிறோம். அதே மாதிரி எப்படி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது உள்ளே போகிறோமோ, அதேமாதிரி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் ரெட் ஆகிடுச்சுன்னா வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இது டெய்லி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, நேற்றுக்கு ஒரு இதில் நம்ம மார்க்கெட் மேலே போகிறது கீழே வர்றதை பற்றி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த டிசம்பர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 10:15க்கு பிறகு ஒரு ஒன் டைரக்ஷனுக்கு போயிருக்கு. அந்த மாதிரி போகும்போது டபுள் அப் கொடுத்த இடம் இந்த இடம். கிட்டத்தட்ட 8:15க்கு பிறகு நம்மளுடைய ரூல்ஸ் படி சூப்பர் ட்ரெண்டு 2 டைம்ஸ் ரெண்டுமே சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டுமே அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் இது வந்திருக்கா, அப்போ இங்கே வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6.25 இந்த இடத்துல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒத்து வருது. இப்போது முதல்ல அடுத்தடுத்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் போகலாம். இப்போ நம்ம இருக்கிறது 1 minute, ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்.
கிட்டத்தட்ட நம்ம இப்போ வைக்கிறது 8.15 இருந்தால் கூட அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டை மேலே கொண்டு போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் தான் இருந்திருக்கு. அப்ராக்சிமேட்டாக 8:05க்கு பிறகு அதுக்கு முன்னாடி கேண்டில் கலர் எல்லாமே வேறு வேறு இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த 8:05 அப்படின்னு வரும்போது எந்த இடத்துல நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இதில் இது 1 minute, 3 minutes, 5 minutes, 10 minutes. அடுத்தது 15 minutes. இந்த 15 minutesல இந்த இடம் சேஃப், அதான் 8 மணி காட்டுது. இந்த இடத்துல 15 minutesல கேண்டில் கலர் க்ரீன், 30 minutesல கேண்டில் கலர் க்ரீன், 1 ஹவர்லையும் கேண்டில் கலர் க்ரீன். இது 2 hour டைம் ஃப்ரேமு. இங்கேயும் நம்மளுக்கு கேண்டில் கலர் கம்ப்ளீட்டாக க்ரீனாக இருந்திருக்கு. இப்போ இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 8 மணிலேருந்து கிட்டத்தட்ட 10:15 வரைக்கும் மார்க்கெட்டு ஒன் டைரெக்ஷனில் இருந்திருக்கு. நம்ம ரூல்ஸ் படி எப்படி டபுள் அப் கொடுத்த பிறகு உள்ளே போகிறோமோ அதே மாதிரி டபுள் டவுன் கொடுத்த பிறகு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு இந்த இடத்த கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் இது கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2357 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. இதே இது அதுக்குரிய கான்ட்ராக்ட் அதில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 பாயிண்ட் போயிருக்கு. இப்போ இதில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த மாதிரி இடங்கள்லாம் ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு இந்த மாதிரி மூவ்மெண்ட் எப்போ கொடுக்குதோ அப்போ மட்டும் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அந்த மாதிரி இந்த ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் வரும்போது நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நாட்கள் வராமல் இல்லை. ஸோ வரும்போது மட்டும் ட்ரேட் பண்ணால் போதும். ஒரு 10 பாயிண்ட்டுக்கும் 20 பாயிண்ட்டுக்கும் போராடிட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டே தராது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணிச்சு அப்படின்னா நாம் அந்த 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுக்காக போராடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தெளிவாக ஒரு விஷயம் இருக்கும்போது நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்னென்னா அந்த மூமெண்ட் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் நம்ம பொறுமையாக இருக்கிற நம்ம அந்த மூமெண்ட் கொடுக்குற இடத்துல நேரத்தில் நாம் அதை கவனிக்கணும். அப்படி பார்க்கும்போது நிஃப்டி பார்க்குறதா, பேங்க் நிஃப்டி பார்க்குறதா, இல்லை பின் நிஃப்டி பார்க்குறதா அப்படி சொல்லி பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரே ஆளால் எல்லாமே பார்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் உங்களோட ஒத்து போகக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. அவங்க கூட சேர்ந்து ஆளுக்கு ஒரு செக்டார் எடுத்துக்கலாம். ஒருத்தங்க நிஃப்டி பார்க்கலாம், இன்னொருத்தங்க பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், இன்னொருத்தங்க பின் நிஃப்டி பார்க்கலாம், ஒருத்தங்க சென்செக்ஸ் பார்க்கலாம், ஒருத்தங்க குரூட் ஆயில் பார்க்கலாம்.
ஒருத்தங்க சில்வர் மணி பார்க்கலாம். ஆனால் யார் எதை பார்த்தாலும் அதுக்கான ரூல்ஸ் இதுவாக இருக்கட்டு. அப்படி வரும்போது எல்லா நேரங்கள்லையும் ஒத்து வரக்கூடிய இடங்களில் மட்டும் நம்ம ட்ரேட் எடுத்தால் போதும். இப்போ இதில் ஏற்கனவே ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்த இடம், இந்த இடம் நம்ம அப்போ பார்த்தோம். அந்த இடத்துலையும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதாவது டபுள் அப். உதாரணத்துக்கு இந்த இடம் வந்து என்ட்ரி கொடுக்கக்கூடிய இடமா அப்படின்னு பார்க்கும்போது சும்மா அதையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். இது மேலே போயிடுச்சு, கிட்டத்தட்ட 6:30 வச்சுக்கலாம். சிக்ஸ் 30க்கு எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கா அப்படிங்கிற மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது 1 மினிட்டு, 3 மினிட்ஸு. எஸ், கேண்டில் கலர் க்ரீனாக இருந்திருக்கு. 5 மினிட்ஸ், கேண்டில் கலர் க்ரீனாக இருந்திருக்கு. 10 மினிட்ஸ், கேண்டில் கலர் க்ரீனாக இருந்திருக்கு. 15 மினிட்ஸ், கேண்டில் கலர் க்ரீனாக இருந்திருக்கு. 30 மினிட்ஸ், கேண்டில் கலர் க்ரீனாக இருந்திருக்கு. கடைசியாக 1 ஹவர். ஓகே, கிட்டத்தட்ட 1 ஹவர் வரைக்குமே கேண்டில் கலர் க்ரீனாக தான் இருந்திருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அது சொல்லுது. அதே மாதிரி நாம் எதில் ஆர்டர் எடுக்க போகிறோமோ அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டில் பார்க்கணும் அப்படிங்கிறதும் இதில் ஒரு ரூல். அப்படி பார்க்கும்போது 6:30 நியர் இந்த இடம் வருது. இது 5 மினிட்ஸ், 1 மினிட், 6:30 ஓரளவுக்கு சூட்டபிளான டைமாக தான் காட்டுது. இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா டைம் ஃப்ரேம் பார்த்துடலாம். 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர். ஓகே, கிட்டத்தட்ட மார்க்கெட் 6 o'clock இருந்து ஒரு ஒன் டைரெக்ஷனில் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு.
இதில் 6 மணிக்கு கொஞ்சம் மூமெண்ட்டும் 7 மணிக்கு கொஞ்சம் கரெக்ஷனும் 8 மணிக்கு பிறகு ஒரு பெரிய மூமெண்ட்டும் கொடுத்துருக்கு. இந்த 2 இடத்துலையும் நாம் ஆர்டர் போடுறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம். அதாவது ரெடி ஸ்டெடி கோ அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை நம்ம இங்கே ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமு, 6:30க்கு அதனுடைய ப்ரைஸ் வந்து 3919. இதில் நம்ம ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதனோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடம் வரைக்கும் வைக்கலாம். சரி, இவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சா தாங்குமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்போது, நிச்சயமாக நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி போகும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட்டு ஒரு பெரிய ஃபாலிங் கொடுத்துருக்கு. இதை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது, சில அடிஷ்னல் இண்டிகேட்டர், அதாவது MACD, ஸ்டோஜஸ்டிக். பொதுவாக வந்து இந்த ஸ்டோஜஸ்டிக் அப்படிங்கிறது RSIக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ இந்த இடத்துல 1 மினிட்டில் வரக்கூடிய இந்த தடுமாற்றம், அதேமாரி 3 மினிட்ஸ், கடைசியாக 5 மினிட்ஸ். இதில் MACD கிறிஸ்டோகிராம் பார் இந்த கிராஸ் ஓவர் ஆகிறது, பேஸ்லைனுக்கு மேலே வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயம். இந்த இடத்துல வால்யூம் குறையக்கூடியது. இந்த மாதிரி சில அடிஷ்னல் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்த எடுத்துக்குவோம். 7 மணி 7:50. இந்த இடம் 7 மணி, இந்த இடம் 7:50. இந்த இடம் 7 மணி, இது 7:50.
இடம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இடமா தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை $730 இருக்க தான் செய்யுது. ஒருவேளை $730 இந்த இடம் நம்மளுக்கு சந்தேகமாக இருந்தால் ரெண்டு டபுள் அப்பு கொடுத்த மாதிரி 2 டபுள் டவுன் கொடுத்தா வெளியே வந்துடலாம். 2 டபுள் அப்பு கொடுத்தா 2 டபுள் டவுன் கொடுத்தா வெளியே வந்துடலாம். இந்த இடம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்கான இடமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துக்கு கீழே ப்ரைஸ் இறங்கி வரலான்னா கூட அதுக்கு நியர்பை வருது. சரி, நம்ம ரூல்ஸன் படி டபுள் டவுன் கொடுத்தா வெளியே வந்துடுது அப்படிங்கிறது ஒரு சேஃபு. கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட 2 சூப்பர் ட்ரெண்டும் உடச்சி தாண்டி மேலே போகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து தடுமாற தான் செய்யுது. இது 30 மினிட்ஸு சூப்பர் ட்ரெண்ட் அப்பில் இருக்குது. பட் 1 ஹவர் டவுனில் இருக்குது. பட் ஹெய்கினஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணால் 1 ஹவர் அப்பு, 30 மினிட்ஸ் அப்பு. 30 மினிட்ஸில் கூட எப்போ தாண்டி போகுதோ அது பிறகு தான் மார்க்கெட் மேலே போகுது. சில இந்த யதார்த்தமான உண்மைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இங்கே 30 மினிட்ஸ் தடுக்குது, இங்கே 15 மினிட்ஸ் தடுக்குது, இங்கே இதுக்கு பிறகு 10 மினிட்ஸ் ஓகே ஆகிருக்கு. இந்த இடத்துக்கு பிறகு 5 மினிட்ஸ் ஓகே ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக வந்துட்டு இதுலேயுமே கூட நம்மளுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் வரத்தான் செய்யுது.
இந்த இடத்துலேருந்தே மார்க்கெட்டு வந்து ஏதோ ஒரு டைரெக்ஷனுக்கு போகுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய அளவுக்கு பொலிங்கர் பேண்ட் வந்து விரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு ஒரு ஒன் டைரெக்ஷனில் போகுது. கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து 6லேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டைம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் இந்த இடத்துல வரக்கூடிய மூமெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு நீண்ட ஆய்வுக்கு பிறகு முடிவு பண்ணி உங்களுக்கு திருப்தி பட்டுச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச், பாய். நம்ம இன்னும் அடுத்த ஒரு மூமெண்ட் கொடுக்கக்கூடிய நாட்களில் நம்ம மீட் பண்ணலாம்.